வணக்கம். பல்வேறு வகையான ரிவட்டுகளுடன் ரிவட்டிங் செய்தல் குறித்த இந்த அமர்வுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க அமர்வை தொடங்கலாம். இந்த அமர்வின் நோக்கங்களை பார்ப்போம். இந்த அமர்வின் முடிவில் நீங்கள் செய்யக்கூடியவை: கவுண்டர் சிங்க் ஹெட் மூலம் ரிவட்டிங்கிற்கான லேஅவுட் இடைவெளியை தயாரித்தல், வரைபடத்தின்படி ரிவட்டிங்கிற்கான துளையை குறித்து ட்ரில் செய்தல், ரிவட் கவுண்டர் சிங்க் ஹெட் ரிவட், ஃப்ளாட் ஹெட் ரிவட், ஸ்னாப் ஹெட் ரிவட் மற்றும் பேன் ஹெட் ரிவட்ஸ். பல வகையான ரிவட்டுகளுக்கான ஷீட் உலோகம் மற்றும் லேஅவுட் இடைவெளியை தயாரிப்பது பற்றி முதலில் கற்றுக்கொள்வோம். கொடுக்கப்பட்ட மூலப்பொருளின் 8 செய்பொருட்களை ஸ்டீல் ரூலை பயன்படுத்தி 50 மிமீ x 48 மிமீ அளவுக்கு குறிக்கவும் மற்றும் வெட்டவும். மேலட்டை பயன்படுத்தி ட்ரெஸ்ஸிங் பிளேட்டில் ஷீட்களை தட்டையாக்கவும். கவுண்டர் சிங்க் ரிவட்டுகளுக்கு pitch is equal to 6 into ரிவட் விட்டம், அதாவது D. ரிவட் விட்டம் D is equal to 3 மிமீ என்பது நமக்கு தெரியும். எனவே pitch is equal to 6 into 3 மிமீ which is equal to 18 மிமீ. வரைபடத்தின்படி கவுண்டர் சிங்க் ஹெட் ரிவட்டிற்கான லேஅவுட் இடைவெளியை தயார் செய்யவும். வரைபடத்தின்படி ஸ்னாப் ஹெட், ஃப்ளாட் ஹெட் மற்றும் பேன் ஹெட் ரிவட்டிங்கிற்கான 3 ஜோடி உலோக ஷீட்களின் லேஅவுட் இடைவெளியை தயார் செய்யவும். இப்போது ரிவட் துளைகளை பஞ்ச் செய்தல் மற்றும் ட்ரில் செய்தல் பகுதிக்கு செல்லலாம். டாட் பஞ்ச் மற்றும் பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி சென்டர் குறியில் பஞ்ச் செய்யவும். வரைபடத்தின்படி பகுதி 1 ஷீட்டில் உள்ள அனைத்து சென்டர் பஞ்ச் செய்யப்பட்ட குறிகளிலும் 3.2 மிமீ விட்டம் கொண்ட துளைகளையும், பகுதி 2 ஷீட்டில் ஒரு சென்டர் துளையையும் ட்ரில் செய்யவும். ஒன்றுக்கு மேல் இன்னொன்று வைக்கப்பட்ட ஷீட்களின் விளிம்புகள் குறிக்கப்பட்ட கோடுகளுடன் ஒத்துப்போகிறபடி பகுதி 2க்கு மேலே பஞ்ச் செய்யப்பட்ட எல்லா துளைகளையும் கொண்ட ஷீட்டின் பகுதி 1ஐ வைக்கவும். ட்ரில் செய்யப்பட்ட துளைகள் சீரமைக்கப்படும்படி 1 மற்றும் 2 பகுதிகள் வைக்கப்படுவதை உறுதி செய்யவும். சென்டர் துளையில் 3 மிமீ டயாமீட்டர் கொண்ட கவுண்டர் சிங்க் ஹெட் ரிவட்டை சொருகவும். ஸ்னாப் ஹெட், ஃப்ளாட் ஹெட் மற்றும் பேன் ஹெட் ரிவட்டுகளை அந்தந்த லேஅவுட்டுகளின்படி சொருகுவதற்கு முந்தைய நடைமுறையை மீண்டும் செய்யவும். பல்வேறு வகையான ரிவட்டுடன் ரிவட்டிங் செய்தல் பற்றி இப்போது அறிந்து கொள்வோம். பால் பீன் ஹேமரை பயன்படுத்தி ரிவட் செட்டின் உதவியுடன் கவுண்டர் சிங்கான ரிவட் ஹெட்டை உருவாக்கவும். பகுதி 1 ஷீட்டில் ஏற்கனவே ட்ரில் செய்யப்பட்ட துளைகள் வழியாக ஷீட்டின் அடிப்பகுதியில் மீதமுள்ள துளைகளை ட்ரில் செய்யவும். பகுதி 2இல் ட்ரில் செய்யப்பட்ட துளையில் கவுண்டர் சிங்க் ஹெட் ரிவட்டை பொருத்த கவுண்டர் சிங்க் கருவியை பயன்படுத்தவும். பெரிய அளவிலான ட்ரில் மூலம் டீபர் செய்து ட்ரில் செய்யப்பட்ட துளைகளில் கையால் சுழற்றவும். ஒரு ரிவட் செட் மற்றும் ஒரு பால் பீன் ஹேமரின் உதவியுடன் சிங்கிள் ரிவட்டட் லேப் ஜாயிண்ட், அதாவது செயின் உருவாக்க கவுண்டர் சிங்க் ரிவட்டுகளை சொருகவும் மற்றும் ரிவட் ஹெட்களை ஒவ்வொன்றாக உருவாக்கவும். இப்போது ஒரு ரிவட் செட் மற்றும் ஒரு பால் பீன் ஹேமரின் உதவியுடன் சிங்கிள் ரிவட்டட் லேப் ஜாயிண்டை, அதாவது செயின் உருவாக்க துளைகளை ட்ரில் செய்து ஃப்ளாட் ஹெட் ரிவட்டுகளை சொருகவும் மற்றும் ரிவட் ஹெட்டுகளை ஒவ்வொன்றாக உருவாக்கவும். இதேபோல்
ஒரு ரிவட் செட் மற்றும் ஒரு பால் பீன் ஹேமரின் உதவியுடன் சிங்கிள் ரிவட்டட் லேப் ஜாயிண்டை அதாவது செயின் உருவாக்க துளைகளை ட்ரில் செய்து ஸ்னாப் ஹெட் ரிவட்டுகளை சொருகவும் மற்றும் ரிவட் ஹெட்டுகளை ஒவ்வொன்றாக உருவாக்கவும். இதேபோல் ஒரு ரிவட் செட் மற்றும் ஒரு பால் பீன் ஹேமரின் உதவியுடன் சிங்கிள் ரிவட்டட் லேப் ஜாயிண்டை அதாவது செயின் உருவாக்க துளைகளை ட்ரில் செய்து பேன் ஹெட் ரிவட்டுகளை சொருகவும் மற்றும் ரிவட் ஹெட்டுகளை ஒவ்வொன்றாக உருவாக்கவும். ரீகேப் செய்கையில் நாம் கற்றுக்கொண்டது என்னவென்றால், கவுண்டர் சிங்க் ஹெட் மூலம் ரிவட்டிங்கிற்கான லேஅவுட் இடைவெளியை தயாரித்தல், வரைபடத்தின்படி ரிவட்டிங்கிற்கான துளையை குறித்து ட்ரில் செய்தல், ரிவட் கவுண்டர் சிங்க் ஹெட் ரிவட், ஃப்ளாட் ஹெட் ரிவட், ஸ்னாப் ஹெட் ரிவட் மற்றும் பேன் ஹெட் ரிவட்ஸ். இத்துடன் பல்வேறு வகையான ரிவெட்டுகளுடன் ரிவெட்டிங் செய்வது பற்றி பயிற்சி நிறைவடைகிறது. நீங்கள் அனைத்து கருத்துக்களையும் புரிந்து கொண்டீர்கள் என நம்புகிறேன். அடுத்த அமர்வில் சந்திப்போம்.